Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் ஐடென்டிஃபை ABC பேஸ்ட் ஆன் ஆல்கஹால்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ஓட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஓகே, ஸோ பார்ட் 2 எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நான் A and B ரெண்டு கண்டுபிடிக்க போகிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இந்த ரெண்டு ரியேஜெண்ட்டை நமக்கான ஹிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எனக்கு ஸ்டார்டிங் ரியாக்டண்ட்டாக கொடுத்துருக்கிறது ஃபீனால். ஸோ எப்போல்லாம் ஃபீனாலோட ஒரு ஆசிட் குளோரைடு சேருதோ, ஆசிட் குளோரைடுக்கு ஒரு சிம்பிளாக சிஎல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ரியேஜெண்ட்டில் ஒன்று NaOHன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அதோட சிம்பிளான NaOH பேஸ் தானே, ஸோ பேஸுன்றதுனால அதோட சிம்பிளான OH மைனஸை மட்டும் கொடுத்துருப்பான். ஓகே, அப்போ ஃபீனாலோட ஆசிட் குளோரைடு சேருது. அதே மாதிரி அந்த அரமாக்கு மேலே எனக்கு ஒரு பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் எனக்கு ஸ்காட்டன்-பாமன் ரியாக்ஷனாக தான் இருக்க முடியும். ஸ்காட்டன்-பாமன் நேம் ஆஃப் த ரியாக்ஷன் எனக்கு. ஓகே, இதே நேமிங் ரியாக்ஷனுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ நீட் அந்த நேமிங் ரியாக்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதையும் பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக அது எனக்கு ஒரு ஸ்காட்டன்-பாமன் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆசிட் குளோரைடுக்கு இங்கே எனக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது பென்சாயில் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபீனால் இங்கே நான் எடுத்துக்க போகிறது பென்சாயில் குளோரைடு C6H5 பென்ஸ் C டபுள் பாண்டோ. இது எப்போல்லாம் வருதோ கண்டிப்பாக எனக்கு இந்த 3 லெட்டர்ஸ் வந்துடும். ஆயில் குளோரைடு, பென்சாயில் குளோரைடு. ஓகே, ஸோ இங்கே ஒரு பேஸ் போடுறேன். பேஸோட சிம்பிள் எனக்கு எப்போயுமே OH மைனஸ். என்ன செய்ய போகிறோம், இங்கே எனக்கு தேவையில்லாத விஷயம் சிஎல்ன்றது ஒரு மைனஸ். அந்த மைனஸ்க்கு என்ன பண்ணுறேன், ஹச்ன்ற ப்ளஸ்ஸை கொடுத்து அப்படியே நான் வெளியே அனுப்பிடுறேன். மைனஸ் HCl வெளியே போயிடுது. ஓகே, அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும், பென்சன் ரிங் அட்டாச்டு வித் O, ஏன்னா H வெளியே போயிடுச்சு. ஓகே, இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கும், எப்போயுமே செகண்ட் ரியாக்டண்ட்டை உள்ளே கொண்டு போகும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் பிரேக் பண்ணியிருக்க இடம் இந்த இடம் தான். அப்போ நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் திருப்பி ஆட் பண்ணுவீங்க. அப்போ உள்ளே கொண்டு போகும்போது C டபுள் பாண்ட் O அண்ட் இந்த பக்கம் எனக்கு C6H5. ஓகே, ஸோ இதுதான் என்னோட A காம்பவுண்டு. ஸோ இதோட பேர் ஃபினைல். ஃபினைல் ஏன்னா எனக்கு இங்கே ஒரு பென்சின் ரிங் இருக்குது. ஸோ ஃபினைல் C6H5 ஃபினைல். அடுத்து பென்சின் எஸ்டர் மாலிகுலோட ஃபார்முலா தான் இது. ஸோ இப்போ அதோட நேம் முடியும் போது எனக்கு கண்டிப்பாக O8ன்னு முடியணும். ஓகே, எஸ்டர் மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் OR. ஸ்காட்டன்-பாமன் எனக்கு ஒரு எஸ்டர் மாலிகுலர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ இதோட பேர் எனக்கு ஃபினைல் பென்சோயேட். ஃபினைல் குரூப் இருக்குது C6H5 ஃபினைல் குரூப். அடுத்து எனக்கு ஒரு பென்சின் ரிங் பென்ஸ். அடுத்து எஸ்டர் மாலிகுலோட ஃபார்முலாவே எனக்கு RCOOR தான். ஸோ எஸ்டர் மாலிகுலர் முடியும் போது எனக்கு O8ன்ற சவுண்டோட முடியும். ஸோ ஃபினைல் பென்சோயேட். ஓகே, ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன், நைட்ரேஷன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ஆசிட் தேவைப்படும். ஒன்று நைட்ரிக் ஆசிட், இன்னொன்று ஒரு கேட்டலிஸ்டாக கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, அப்போ நைட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, நைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் NO2. அதாவது இந்த HNO3லேருந்து நமக்கு தேவை இல்லாத OH மைனஸை வெளியே எடுத்திருப்போம். தென் நமக்கு தேவைப்படுறது பேலன்ஸ் இருக்கக்கூடிய NO2 ப்ளஸ். அப்போ அடிஷன் ஆஃப் NO2 ப்ளஸ் தான் இட் இஸ் கால்ட் அஸ் நைட்ரேஷன். இது நம்ம எங்கே படிச்சிருப்போம்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே படிச்சிருக்கோம். அதுக்கும் நான் வீடியோ டீச் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ நைட்ரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் NO2, அதான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அந்த A காம்பவுண்டை அப்படியே எழுதிக்கோங்க. பென்சின் ரிங் O C டபுள் பாண்ட் O C6H5. ஓகே, ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபீனாலோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஃபீனால் அப்படின்ற குரூப் எனக்கு ஒரு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அதாவது வெளியிலேருந்து உள்ளே யாராவது வராங்க அப்படின்னா
அவங்கள இந்த ஃபீனால் அப்படின்ற மாலிகுல் ஒன்று ஆர்த்தோவில் ப்ளேஸ் பண்ணும், இல்லாட்டி எனக்கு பேராவில் ப்ளேஸ் பண்ணும். ஓகே, அப்போ இங்கே எனக்கு உள்ளே வர போகிறது NO2. அந்த NO2 நான் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்? இது என்னோடய ஆர்த்தோ பொசிஷன். சைடில் இருக்க ரெண்டுமே எனக்கு ஆர்த்தோ, இது மெட்டா, இது எனக்கு பேரா. சரி, இப்போ இந்த ஆர்த்தோவில் என்னால் வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது அப்படின்னா, இந்த இடத்துல நான் NO2 வச்சேன் அப்படின்னா இந்த 2 மாலிகுல்ஸும் எனக்கு ஒன்னோட ஒன்று எனக்கு ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வரும். அப்போ இந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த NO2 நான் எங்கே வச்சாகணும்? பேரா பொசிஷனில் தான் வச்சாகணும். ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் தான். அப்போ ஆர்த்தோவில் வைக்காட்டியும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நான் எங்கே வச்சுக்கலாம்? பேராவில் வச்சுக்கலாம். ஸோ பென்சின் ரிங் O C டபுள் பாண்ட் O C6H5 ஆர்த்தோவில் வைக்க ட்ரை பண்ணுறோம், முடியல. ஏன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஆகுது. அப்படியே அந்த NO2 என்ன பண்ணுறோம்? பேரா பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பி காம்பவுண்ட். அப்போ இதோட பேர் என்ன அப்படின்னா, மேபி இதை நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. 2 3 4. அப்போ 4th பொசிஷனில் எனக்கு ஒரு நைட்ரோ குரூப் இருக்குது. அப்போ அதோட பேர் 4 நைட்ரோ. அண்ட் ஸ்டார்டிங்கில் இதோட ஒரிஜினல் நேம் கண்டுபிடிச்சிட்டோம். 4 நைட்ரோ ஃபினைல் பென்சோயேட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஐடென்டிஃபை ABC பேஸ்ட் ஆன் ஆல்கஹால்ஸ் பார்ட் 2 எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே நம்ம 2 முக்கியமான ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்காட்டன் பாமன் ரியாக்ஷன், அதாவது ஃபீனாலை எஸ்டராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் எனக்கு ஸ்காட்டன் பாமன் ரியாக்ஷன். ஸோ இதுக்கான ஹிண்ட் என்ன அப்படின்னா, எப்போல்லாம் ஃபீனாலோட ஒரு ஆசிட் குளோரைட் சேருதோ கண்டிப்பாக அரை மார்க் மேலே எனக்கு ஒரு பேஸ் கொடுத்துருப்பான். அப்போ ஃபீனாலோட ஆசிட் குளோரைட் பேஸ்னாலே கண்டிப்பாக அது எனக்கு ஒரு ஸ்காட்டன் பாமன் ரியாக்ஷன் தான், எஸ்டரை தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, எப்போல்லாம் நீங்கள் நைட்ரேஷன் செய்கிறீங்களோ அப்போ 2 பவர்ஃபுல் ஆசிட்ஸ் உள்ளே வரணும், நைட்ரிக் ஆசிட் as well as சல்ஃபியூரிக் ஆசிட். அண்ட் நைட்ரேஷன் அப்படின்றப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறது NO2 தான். ஸோ ஃபீனால்ன்றது ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஆர்த்தோவில் வைக்க முடிஞ்சால் வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நம்ம பேராவில் கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ 1 ஸ்காட்டன் பாமன், 2வது நைட்ரேஷன் பற்றி எக்ஸ்ட்ராவாக இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.